correct way of life. Oh, you want to know the right way of life? A joyous life is the right way of life. நீங்கள் ஆனந்தமாக இருக்க முடியும்னா அதுதான் சரியான வழி. என்னத்துக்குன்னா, இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் பிரமாதமான செயல் என்னன்னா, நீங்கள் ஆனந்தமாக இருக்க முடியும். எந்த மாதிரி சூழ்நிலைனாலும் சரி, நீங்கள் ஆனந்தமாக இருக்க முடியும். எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் இப்படி இருக்க முடியும்னா நீங்கள் எது பண்ணாலும் பரவாயில்ல. நம்ம ஆனந்தமாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு துன்பம் ஏற்படுதுன்னு வச்சுங்க, அது அப்படி முடியாதே. அதெல்லாம் இது எப்படின்னா, ஒன்று நீங்கள் இந்த நீதி போதனுடைய வாழ்க்கை சரிப்படுத்துறதுக்கு பல விதமாக முயற்சி பண்ணலாம். இதனால என்ன வரும்னா, வெறும் நடிப்பு தான் வரும். ஒரு மனிதன் உண்மையாக ஆனந்தமாக இருக்கிறப்போ அவனுக்குள்ள வெறுப்பு பொறாமை எது கிடையாது. அவன் எப்படி அதெல்லாம் பண்ண போகிறான்? பேராசை கிடையாது, வெறுப்பு கிடையாது, பொறாமை கிடையாது. ஆனந்தமாக இருக்கிறப்போ உண்மையா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறப்போ ரொம்ப ஜெனரஸாக தானே இருக்கிறீங்க. சிலர் அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து இன்பமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். அதுக்கு ஆனந்தம் சொல்ல முடியாது, அது நோய். அடுத்தவங்க கஷ்டப்பட்டது பாட்டு அஹஹான்றது அது ஒரு மாதிரி நோய். அதுங்க ஆனந்தம் சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அப்படி தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னைக்கு பார்த்தோம்னா அதான் கேட்குறேன். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அது மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியுது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி இல்லை. எல்லாருக்குள்ளேயும் அந்த தன்மை கொஞ்சம் இருக்குது. அது சில பேர் அடுக்கி வச்சிருக்காங்க, சில பேர் வெளிப்படுத்துறாங்க, சில பேர் தாண்டியும் போயிருக்கிறாங்க. இப்போ தாண்டி போகிறது எப்படின்னு பார்க்கலாம். எல்லாருமே இப்படி இருக்கிறாங்க, நானும் அப்படி ஆயிடலாமா? உலகம் எல்லாமே சேரு, நானும் சேர் ஆயிடலாமா? வேண்டாம். அந்த சேரில் தாமரை பூவாக வர்றதுக்கு மலர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேர் நல்லா இருந்ததுனே தாமரை பூ நல்லா வரும். உங்கள் சுத்தம் இருக்கிறவங்க எல்லாமே இப்படி இருந்தா ரொம்ப ரொம்ப தேவைதானே. நீங்கள் ரொம்ப அழகான மனிதனாக இருக்கணுன்றது இல்லையா? நம்ம சுத்தம் இருக்கிறவங்க எல்லாம் மோசமாக போயிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு அழகான மனிதனாக இருக்கிறது ரொம்ப தேவையா இல்லையா? தேவையா இல்லையா? அதனால எல்லாமே சேர் ஆயிடுச்சு, நானும் ஆயிடலான்னு நினைக்காதீங்க. சேர் நல்லா இருக்குதே, இப்போ மலர் போட்டுக்கலாம், நல்லா சுவாசனையாக இருக்கலான்னு பார்த்துக்கணும் இல்லையா? ஆனால் நாம சேர் ஆயிடலான்னு நோக்கம் நிறைய பேருக்கு. அப்படி வேண்டாம். அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. எது ரைட் எது ராங்னு கிளியராக டிஃபைன் பண்ண முடியுமா? எது ரைட்டு எது ராங்கன்னு யாருனாலும் நிர்ணயிக்க முடியுமா? ஆமாம், அது ஒருத்தருக்கு அவரொரு நியாயத்துக்கு மாறே இருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னது, நீங்கள் முழுமையாக எந்த மாதிரி நிகழ்ச்சி இருந்தாலும் சரி, நீங்கள் ஆனந்தமாக இருக்க முடியும்னா நீங்கள் எது செஞ்சாலும் ரைட் தான். என்னத்துக்குன்னா, நீங்கள் அந்த மாதிரி ஆனந்தத்தில் இருக்கிறப்போ நீங்கள் இன்னொருத்தருக்கு தப்புன்றது பண்ண முடியாது, நமக்கு உறுதி. ஆனால் நம்ம நடந்து போனாலே ஒரு எறும்பு எறுந்து போகுது, என்ன பண்ணுறது? அதனால ஒரு அன்பாக நடந்து போகலாம், என்ன பண்ணுறது? நம்ம சாப்பிட்டாலே எவ்வளவோ உயிர் போயிடும் நம்ம சாப்பாடல, உண்மைதானே? நம்ம சாப்பிடணுன்னா எவ்வளோ உயிர் எடுக்கிறோமா இல்லையா? அதனால அன்பா நன்றியாக சாப்பிடலாம், என்ன பண்ணுறது? சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிடாம இருந்தால் இந்த உயிர் போகுது. நடைமுறை வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு துன்பமே கொடுக்காம நம்மளால வாழ முடியுமா? அதுதான் நான் சொன்னது. நீங்கள் நடந்து போனாலே ஒரு எறும்பு இறந்துருச்சு. அந்த எறும்புக்கு என்ன குடும்பம் இருக்குதோ, எவர் பேர் ஆள்றாங்களோ, என்ன பண்ணுறாங்களோ, இதெல்லாம் யோசிச்சேன் பைத்தியம் பிடிச்சிடும். அதனால அன்பாக நடந்து போகலாம். நமக்கு தெரியும், ஒரு மூச்சு எடுத்தாலே பல உயிர் போயிடும். நம்ம உயிர் நடத்துறதுக்காக டெய்லி நாம் எவ்வளவோ கோட்டி உயிர் எடுக்கிறோம். நாம் எப்படி இருக்கணும்? இவ்வளோ சின்ன உயிர் எடுத்து நாம் இங்கே வாழ்கிறப்போ, டெய்லி இவ்வளோ உயிர் எடுத்து நாங்கள் வாழ்கிறப்போ நாம் எந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்? அவ்வளோ புரிஞ்சுட்டா போகுது. எது பண்ணாலும் ஏதோ ஒன்று ஆகும் உலகத்தில், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதுக்கு இப்படி நாம் எது பண்ணாலும் இன்னொருத்தருக்கு பாதிப்பு இருக்குது. இதில் ஏதோ ஒரு உயிருக்கு இதில் பாதிப்பு இருக்குது. அதனால நாம் எப்படி வாழணும்? இவ்வளோ உயிர் எடுத்து டெய்லி நாம் உயிர் காப்பாற்றிருக்கிறோம். நம்ம உயிர் எவ்வளோ உயர்ந்த நிலையில் வச்சுக்கணும் நாங்கள் இல்லையா? அந்த அறிவு இருந்தால் போதும்.